வீடியோல இந்தியால லிஸ்ட் ஆகிற அடுத்த ஐபிஓவான விஸ்வாஸ் அக்ரி சீட்ஸ் லிமிடெட் ஐபிஓ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவங்க 2010ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பிஸ்னஸ் என்ன அப்படின்னா ப்ராசஸிங் அண்ட் சப்ளை மூலமா சீட்ஸை விவசாயிகளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ற நெட்வொர்க்ல இருக்காங்க. ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வெட் சீட்ஸ், ரிசர்ச் கேரட் சீட்ஸ், கிரவுண்ட்நட் சீட்ஸ், கிராப் சீட்ஸ் ஃபார் கிரவுண்ட்நட், சோயாபீன், வீட், கிரீன் கிராம், பிளாக் கிராம். ஸோ இந்த மாதிரி இவங்க பிஸ்னஸ்ல நிறைய ப்ராடக்ட் இன்க்ளூட் ஆகுது. ரிசர்ச் ஹைபிரிட் சீட்ஸ் ஃபார் காட்டன், கேஸ்டர், ஹைபிரிட் வெட் சீட்ஸ் சில்லி, டொமேட்டோ, பிரிஞ்சால், வாட்டர்மெலன், ஸ்வீட் கார்ன், ஆனியன், கொரியாண்டர் சீட்ஸ், மஸ்டர்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இவங்க கிட்ட இருக்கு. 20 இயர்ஸுக்கும் மேலே இவங்களோட ப்ராடக்டை இந்தியாவில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட சீட் ப்ராசஸிங் யூனிட், வேர்ஹவுஸ் அண்ட் கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அகமதாபாத் அண்ட் குஜராத்தில் இருக்கு. மார்ச் 31, 2023ல இந்த கம்பெனி 40 டிஃப்ரெண்ட் ஃபீல்டு கிராப்ஸ் அண்ட் வெஜிடபிள் சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. குஜராத், மகாராஷ்டிரா அண்ட் ராஜஸ்தானில் இவங்க கிட்ட 75க்கும் மேலே வெரைட்டி ஆஃப் கிராப்ஸ் இருக்கு. இந்தியாவிலேயே லீடிங் சீட் கம்பெனியா விஸ்வாஸ் அக்ரி சீட்ஸ் லிமிடெட் இருக்காங்க. இவங்களுக்கு டாப் 5 கஸ்டமர் கிட்ட இருந்து தான் இயர் ஆன் இயர் அதிகமான ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்ச் 2023ல 19.77% ரெவென்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு. 6 month ஃபினான்ஷியல் படி 22.57% ரெவென்யூவாக இருக்கு. நெக்ஸ்ட் நெட்வொர்க் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்க்கலாம். இவங்களுக்கு குஜராத்ல இருந்து தான் அதிகமான டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. அடுத்து ப்ராடக்ட் வைஸ் ரெவென்யூ பார்க்கும்போது கிரவுண்ட்நட் சீட்ஸில் 2023ல 46.82% ரெவென்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு. 6 month ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் படி 58.05%ல இருக்கு. கொரியாண்டரில் 5.47%, வீட்டில் 3.31%. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ரெவென்யூ இயர் ஆன் இயர் கிரவுண்ட்நட் சீட்ஸ்ல இருந்து தான் அதிகமான ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓவரால் இவங்க ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காகவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. அடுத்து ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அசட், ரெவென்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இது எல்லாம் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. 2023ல 6532 கோடி ரெவென்யூவாக இருக்கு. 534 கோடி ப்ராஃபிட்ல இருக்காங்க. 6 month ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் படி 4247 கோடி ரெவென்யூ, 451 கோடி ப்ராஃபிட்டாக இருக்கு. இவங்களுக்கு கடன் அப்படிங்கிறது அதிகமாயிட்டு இருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 23.94%, இபிஎஸ் 16.98 இருக்கு. பிஇ ரேஷியோ 5.06ல கொடுத்துருக்காங்க. ஆர்ஓசிஇ 14.60%ல இருக்கு. ஸோ ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பியர்ஸ் கம்பேரிஷன் பார்க்கலாம். இவங்களுக்கு பியர்ஸ் தான் 3 கம்பெனி இருக்கு. பாம்பே சீட்ஸ், ஹைபிரிட் சீட்ஸ், காவேரி சீட் கம்பெனி லிமிடெட், அடுத்து அப்சார் சீட்ஸ் லிமிடெட். இதில் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் அதிகமாக இருக்கிறது இப்போ ஐபிஓ வந்திருக்கிற விஸ்வாஸ் அக்ரி சீட்ஸ் லிமிடெட் தான். ரெவென்யூ வைஸ் பார்க்கும்போது இவங்க சின்ன கம்பெனியாக இருக்காங்க. பை 2030ல இந்த இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டட் சிஏஜிஆர் 5.58% க்ரோத் இருக்கும். அடுத்து டிவிடெண்ட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த கம்பெனி இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்டுமே அனௌன்ஸ் பண்ணது இல்லை. நெக்ஸ்ட் என்ன ரீசனுக்காக இந்த ஐபிஓ வராங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ 25.80 crore. இந்த ஐபிஓல இருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி லேப்கான எக்யூப்மெண்ட்டை பர்ச்சேஸ் பண்ண போகிறதாவும், க்ரீன் ஹவுஸை செட்டப் பண்ண போகிறதா, அதுக்கப்புறம் ரூஃப் டாப் சோலார் மோனோக்ரைட் ஸ்ட்ரக்சரை இன்ஸ்டால் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடிஷ்னலாக ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸுக்கும் யூஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து இந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிற ரேட் மார்ச் 21, ஐபிஓ க்ளோஸ் ஆகிற ரேட் மார்ச் 26. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேராக இருக்குது. ப்ரைஸ் பார்த்தோன்னா 86 per share.
லாட் சைஸ் 1600 ஷேர்ஸாக கொடுத்துருக்காங்க. டோட்டல் இஷ்யூ சைஸ் 25.80 crore. Fresh issue 25.80 crore. Listing at NSE and SME. Next IPO timeline. Allotment ஆகிற டேட் March 27. Refund March 28 இருக்கு. இந்த ஷேர் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற டேட் March 28. லிஸ்ட் ஆகிற டேட் April 1 கொடுத்துருக்காங்க. இந்த ஐபிஓவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமமாக 1,37,600 தேவைப்படுது ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். அடுத்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது ஐபிஓ ப்ரைஸ் 86. March 19 அன்னைக்கு எந்த ஒரு ட்ரேடுமே நடக்கல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஐபிஓவை லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஐபிஓவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இதை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.